உலகால் தர இயலாது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 14:27-28-29. உலகம் எல்லாவற்றையும் எனக்கு தரும் என்று நம்பிக்கையோடு உலகம் சார்ந்தே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். உலகத்தின் கல்வி, ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பணம் என்ற உலகத்தின் காரியங்களையே தேடி தேடி தங்கள் வாழ்வினை தொலைத்து விடுகின்றனர். உலகத்தின் எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் உலகத்தால் தர இயலாத ஒன்று சமாதானம் அல்லது அமைதி. இதை பணத்தை கொண்டு சம்பாதித்து விட முடியாது, படிப்பை கொண்டு சம்பாதித்து விடவும் முடியாது, பதவியை கொண்டும் சம்பாதித்து விட முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அமைதியை தர முடியும். உலகத்தால் அந்த அமைதியை தர இயலாது என்பதை நாம் உணர்ந்து இயேசுவை நம்பி நாம் வாழ வேண்டும். இன்றைய அமைதி பெற்றுக்கொள்வோம். உலகத்தால் தர இயலாதது எதுவும் கிடையாது என்று, தன் பணத்தால் ஆடம்பர வாழ்வால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று ஏரோது மன்னன் நினைத்தான். ஆனால் அவன் கொழுபொழுத்து மாண்டான் என்று அப்போஸ்தலர் 12:23 நாம் படிக்கின்றோம். அமைதியான வாழ்வு உலகம் தர முடியாது. அதை பெற்றுக்கொள்ள யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே உம்மை விடுவேன் என்று ஆண்டவரின் பாதம் பற்றினான். செல்வந்தர்கள் அமைதியை தேடி பயணிக்கின்றனர். இறைவனின் பாதம் அமர்ந்தால் உலகம் தர முடியாத சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.